வணக்கம். மைக்ரோசாஃப்ட் Azure ஃபண்டமெண்டல்ஸோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரிஸோட செகண்ட் பார்ட் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரைப் கிளவுட் கான்செப்ட் அப்படின்ற பர்டிகுலர் ஸ்கில்லுக்குள்ள வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து நம்ம பார்ட் ஒன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது பார்ட் டூவில் வந்து we are going to discuss few more question. இதுல நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 questions அது எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் the total 36 questionsல more than 10 questions வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன்லேருந்து வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஓகே, என்னென்ன சப் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டெர்மினாலஜிஸ் அதெல்லாம் வந்து குயிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல். ஸோ கேபிட்டல் அப்படின்றது வந்து ஆன் ப்ரமைசஸ்ல உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹார்ட்வேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ, அதாவது உங்க அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணி நீங்க அதுல இருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு வந்து அது பெனிஃபிஷியலா மாறும். அது வேறஸ் வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்றது கிடையாது, எல்லாமே நம்ம ரெண்டிங் கான்செப்ட்ல ரெண்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வி ஆர் கோயிங் அண்ட் பேயிங் இட் ஃபார் பே as you go மாடல்ல வந்து பே பண்றோம். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் தான், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆன் ப்ரமைசஸ்ல வந்து எல்லாமே நம்ம வி ஆர் ப்ரொக்யூரிங் இட். ஸோ ரெண்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங், அதுதான் வந்து பப்ளிக் கிளவுடைய மாடல். ஸோ அந்த ஸ்விட்ச் தான் நமக்கு நடக்குது இந்த கிளவுடுக்கு வரும்போது. ஒன் ஆஃப் த மேஜர் சேஞ்ச் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலுக்கு வந்து நம்ம மைக்ரேட் ஆகிறோம். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண காசு நிறைய சேவ் பண்ணுவோம். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட் சைசிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதனால நம்ம வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ்டா, காஸ்ட் எஃபெக்டிவா வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து கொஸ்டின்லேருந்து டிவியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் 1000 virtual machines hosted on Hyper-V host in a data center. You plan to migrate all the virtual machines to a Azure pay-as-you-go subscription. ஸோ நம்ம கிளவுடுக்கு மைக்ரோசாஃப்ட் அஜூர் கிளவுடுக்கு இந்த விஎம்ஸை மைக்ரேட் பண்றோன்றதான் கொஸ்டின். இதுல எந்த எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் வந்து இருக்கும்னு கேட்கறாங்க. ஜென்ரலா ரெண்டு மாடல் தான், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்ப ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலுக்கு வந்து நம்ம மைக்ரேட் ஆயிடுவோம். இந்த எலாஸ்டிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் வந்து கிளவுடைய ஃபீச்சர்ஸ். பட் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல்னு கேட்டோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் மாடல் தான் வந்து பப்ளிக் கிளவுட்ல நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸாம்ல வந்து எஸ்ஆர் நோ ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இதுவாக வரும். பட் இங்க நம்ம டிஸ்கஷனுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன்லாம் வந்து டைரக்டா லிஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எஸ்ஆர் நோ மாதிரி ஃபில் பண்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். ஓகே, ஸோ ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம எந்தெந்த இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத பார்த்துட்டு we can just select yes or else வந்து நம்ம no கொடுத்துடலாம். ஸோ Azure provides flexibility between கேபெக்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்களா இல்ல வெறும் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொடுக்குறாங்கன்னு கேட்கறாங்க. கிளவுட்லேயே வந்து நீங்க வந்து ரிசர்வேஷன், சேவிங்ஸ் பிளான் இந்த மாதிரிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இப்போ நீங்க ரொம்ப நாள் வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து உங்களுடைய ஒர்க் லோட ரன் பண்ண போறீங்க அப்படின்னா தென் வந்து அதை நீங்க ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கு. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் போனாலும் போகலாம். நம்ம அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. பட் வேணும், எனக்கு காஸ்ட் சேவிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ், வி கேன் get the flexibility between capital expenditure and operational expenditure while running our resources in Azure. அடுத்த கொஸ்டின் வந்து, if you create two Azure virtual machine with B2S, B2Sன்றது ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப். அது எப்படி AWSல T2 மைக்ரோ அந்த மாதிரி இது வந்து B2Sன்றது ஒரு பேசிக் சீரீஸ் ஆஃப் VM. இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டு விஎம்க்கும் ஒரே மந்த்லி காஸ்ட் தான் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி மட்டும் மந்த்லி காஸ்ட் நம்ம டிரைவ் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ஸ் சைஸ் வந்து ரெண்டுலயுமே 2 CPU, 4 விர்ச்சுவல் மெஷின், 4 GB மெமரி இருக்கு அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஒரே காஸ்ட் வரும்ன்றது வந்து எப்பயுமே வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா டிஸ்க் கான்ஃபிகரேஷன் மாறலாம், அதுலேருந்து டேட்டா வந்து எக்ஸ்டர்னல் டு ரீஜன் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸ்டோரேஜ் ஃபேக்டர் இருக்கு, நெட்வொர்க் ஃபேக்டர் இருக்கு, இப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒரு சில மெஷின்ல நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் இருக்கு, ப்ரைசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒரு விஎம்ல மேபி நம்ம பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு விஎம்ல வந்து நமக்கு வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் சைஸை மட்டும் வச்சு நம்ம வந்து விஎம் உடைய மந்த்லி காஸ்ட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு நோ. ஏன்னா வந்து இட் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த டிஸ்க் யூசேஜ், நெட்வொர்க் கன்சம்ஷன் அண்ட் தென்
licensing, subscription இதெல்லாம் பேஸ் பண்ணி it will change between different systems. Next question வந்து when an Azure VM is stopped, you continue to pay storage cost associated with the VM. அதுக்கு உண்மைதான். ஸோ இப்போ VM ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கம்ப்யூட் கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கம்ப்யூட்னா CPU யூஸ் பண்ண மாட்டோம், வேற மெமரி யூஸ் பண்ண மாட்டோம், நெட்ஒர்க்கும் டிராஃபிக் இருக்காது. ஏன்னா வெர்ச்சுவல் மிஷினே ஆஃப்ல இருக்கும்போது கண்டிப்பாக யாரும் அதை ஆக்சஸ் பண்ண போறது இல்லை. பட் அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அந்த டிஸ்க் அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு அட்டாச் ஆயிருக்கக்கூடிய டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து தனியாக தான் வரும். ஸோ அப்போ வந்து இது okay தான். When Azure VM is stopped, you continue to pay for storage cost associated with the VM. Yes, answer is yes. Azure pay-as-you-go pricing is a example of capital expenditure ஆன்னு கேக்குறாங்க. See, ரெண்டுமே கான்ட்ரடிக்டிங் ஆன விஷயங்கள். ஸோ pay-as-you-goன்றது ஆப்ரேஷனல் மாடல், வேறஸ் வந்து உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஆன் ப்ரமைசஸ்ல வந்து புது சர்வர் வாங்குறது, இதுல புது எக்யூப்மெண்ட் வாங்குறதுலாம் வந்து அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அஷ்யூர் பே-as-you-go மாடல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ். அப்போ வந்து இது ஆன்சர் வந்து நோ தான் இது. நெக்ஸ்ட் வந்து பேயிங் எலக்ட்ரிசிட்டி ஃபார் யுவர் ஓன் டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டி பே பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் எ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ். அது இது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஏன்னா வந்து சில பேர் வந்து நான் வந்து கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் தோ இட் இஸ் லைக் வில் பி கிளாசிஃபைட் அஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா வந்து இது நம்ம பே பண்றோம் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து we are paying for it. It's a answer will be no. Next வந்து deploying your own data center. உங்களுடைய own data center is an example of capital expenditure ன்னு கேக்குறாங்க. ஆமா, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்ல வந்து இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எஸ், சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்ல நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணாலே அது வந்து கேபிட்டல்குள்ள தான் வரும். ஸோ இந்த இடத்துல எப்பயுமே வந்து இந்த கீவேர்ட் வந்து நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி அண்டர் அ கைண்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பிகாஸ் நம்ம தான் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ஃப்ரண்டா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர் அப்படின்னா எல்லாமே பவர்ல இருந்து கூலிங்ல இருந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்ல இருந்து எல்லா டிவைசஸும் நம்ம அப்ஃப்ரண்டா பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஆன்சர் தான். ஓகே, ஸோ லீசிங் சாஃப்ட்வேர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீசிங் லீஸ் பண்றது அப்படின்றது வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ சாஃப்ட்வேரை வந்து லீஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னா. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி வந்து நாட் எ ஆப்ரேஷனல் காஸ்ட். ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இட் இஸ் a கைண்ட் ஆஃப் capital expenditure. Okay, leasing software is an example of operational cost ன்னு சொல்றாங்க. இல்ல, அது ஆப்ரேஷனல் காஸ்ட் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேரை லீஸ் பண்றதால அது ஆல்ரெடி ஒன் டைம் பர்ச்சேஸ் மாதிரி பண்ணிடுறதால ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ மந்த்லி சேலரிஸ் ஃபார் டெக்னிக்கல் பர்சனல் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங் சேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்கோயிங் காஸ்ட் தான். ஸோ இப்போ மந்த்லி நம்ம வந்து பே பண்ணுறோம். ஸோ அது ஆப்எக்ஸ் காஸ்ட்டுக்கு வந்து கரெக்ட் தான். இட் இஸ் எஸ். ஓகே, மந்த்லி சேலரி வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஆன்கோயிங் காஸ்ட் மாதிரி தான் அது கன்சிடர் ஆகும். ஸோ ஆன்கோயிங் காஸ்ட் அப்படின்னும் போது அப்ஃப்ரண்டா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் a கேபிட்டல் காஸ்ட். ஓகே, ஆன்கோயிங்கா நமக்கு எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா தென் இட் ஷுட் பி a ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ். building a data center infrastructure is an example of operational cost la varadhu adu. So it is no, it should be a capital expenditure. ஸோ கேப்எக்ஸ் அப்படின்னா அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். வெளியில நம்ம மைக்ரோசாஃப்ட் பப்ளிக் கிளவுட்ல வந்து ரன் பண்ற விஷயங்கள், அந்த மந்த் அண்ட் மந்த் பே பண்ற விஷயங்கள்லாம் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். சிம்பிள் ஆஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எது ரிலேட்டடா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அஜூரோடைய ரிசோர்ஸ் ஹையரார்க்கியில் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அஜூரோடைய ரிசோர்ஸ் ஹையரார்க்கி அப்படின்னும் போது இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூரில் வந்து நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ சில ஆர்கனைசேஷனில் வந்து லார்ஜ் டு வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து 1 or 2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்லாம் தேவைப்படாது. ஸோ ஒன் ஆர் டூ சப்ஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொடக்ஷன் அப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்து கஸ்டமர் 1 கஸ்டமர் 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நிறைய சைல்டு
கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா தென் அவங்களுக்கு தனித்தனியா சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பில்லிங் தனியா வேணும், இல்லை பிசினஸ் யூனிட்டுக்கு தனியா பில்லிங் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம தனியா கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள நம்ம ரிசோர்ஸ் குரூப்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரிசோர்ஸ் குரூப்குள்ள ரிசோர்சஸ் இருக்கும். சரி, ரிசோர்ஸ் குரூப்குள்ள ரிசோர்ஸ் குரூப்லாம் இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சிங்கிள் லெவல். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனல் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கு, ஏஷியா பசிபிக், அமெரிக்காஸ், யூரோப் அப்படி இருக்கு அப்படின்னா தனித்தனியாக அதுக்கு மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ அதுக்குள்ள நம்ம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ரிசோர்ஸ் குரூப், அதுக்குள்ள ரிசோர்சஸ்ன்றது உங்களுடைய விஎம், நெட்வொர்க், டேட்டா பேஸ், டிராஃபிக் மேனேஜர் ஆர் லோட் பேலன்சர், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ இதுக்குள்ள நம்ம ரிசோர்சஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஹையரார்கி நமக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் அண்ட் ரிசோர்சஸ், இது வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ஹையரார்கி. இதே ரிசோர்ஸ் ஹையரார்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜூரோடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஜியோகிராஃபிஸ்குள்ள ரீஜனல் பேருக்குள்ள ரீஜன்ஸ், தென் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா சென்டர், அந்த டேட்டா சென்டருக்குள்ள நமக்கு வந்து அவைலபிலிட்டி செட், அதாவது உங்களுடைய ரேக், ஒரு இண்டிவிஜுவல் பிசிக்கல் ரேக் வந்து அவைலபிலிட்டி செட் சொல்லுவோம். இண்டிவிஜுவல் டேட்டா சென்டர் வந்து அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவோம். ரீஜன்றது ஒரு பர்டிகுலர் லொகேஷன், ஒரு பிசிக்கல் லொகேஷன். தென் அந்த ரெண்டு லொகேஷனும் டிசாஸ்டர் ரெக்கவரி அதுக்கெல்லாம் கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம அதை ரீஜனல் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு டேட்டா ரெகுலேஷன், டேட்டா ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து மீட் அவுட் பண்றதுக்கு ஜியோகிராஃபி அப்படின்ற கான்செப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் எஸ்ஆர் நோ ஆப்ஷன் வரும். ஈவன் முன்னாடி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பட்டன் ஆப்ஷன்ஸ் தான் வரும். அதில் போயிட்டு நீங்கள் எது எஸ் எது நோன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். You can create a resource group inside of another resource group அப்படின்னு சொல்றாங்க. See, ஒரு ரிசோர்ஸ் குரூப்குள்ள இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ யூ cannot create it. An Azure virtual machine can be in multiple resource groups. ஒரு virtual machine வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்குள்ள தான் இருக்க முடியும். ஸோ நீங்க வந்து மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நீங்க விஎம் கிரியேட் பண்ணும்போது எந்த ரிசோர்ஸ் குரூப்னு கேட்பாங்க, அது ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல தான் நீங்க you can create it. A resource group can contain resources from multiple Azure region. ஸோ அது உண்மை. ஸோ நீங்க வந்து வேற வேற ரீஜன்ல வந்து உங்களுடைய ரிசோர்சஸ் இருக்கலாம். அதை நீங்க வந்து லாஜிக்கலா ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்றத ரிசோர்ஸ் குரூப். ஸோ இட் கேன் கண்டெயின் மெட்டா டேட்டா, எந்த லொகேஷன்ல இருந்து வேணா வரலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ். ரிசோர்ஸ் குரூப் கேன் கண்டெயின் ரிசோர்சஸ் ஃப்ரம் மல்டிபிள் அஜூர் ரீஜன். ஸோ உங்களுடைய விஎம் வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கலாம், வெஸ்ட் யூஎஸ்ல இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம். பட் அதோடைய ரிசோர்ஸ் குரூப் வந்து லாஜிக்கல் ரிசோர்ஸ் குரூப் வந்து இட் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆல்சோ. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து எஸ். ஸோ அவைலபிலிட்டி எஸ்எல்ஏ. ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ சில கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 99.99 அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை சர்வர்ஸ் வேணும், அது எப்படி எத்தனை ரீஜனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், இல்லை 99.95 அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லை டேட்டா அதாவது சர்வர் பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு சிங்கிள் விஎம் அப்படின்னா 99.90 தான் அச்சீவ் பண்ண முடியும். இதுவே வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்டோரேஜோட வந்தால் தான் இந்த பர்டிகுலர் இதுவும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சிங்கிள் விஎம்ல 99.90 95 வேணும் அப்படின்னாலே 2 விஎம் வேணும் நமக்கு. ஸோ இந்த 2 விஎம் நம்ம வேற வேற ரேக்ல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எஸ்எல்ஏ சர்வீஸ் லெவல் அவைலபிலிட்டியை வந்து அச்சீவ் பண்ண முடியும். 2 டிஃப்ரெண்ட் சர்வரை வந்து வேற வேற ரீஜன்ல இல்லை வேற வேற டேட்டா சென்டர்ல நம்ம ஸ்டோர் பண்ணும்போது யூ வில் கெட் ஹையர் எஸ்எல்ஏ, ஹையர் அவைலபிலிட்டி. ஸோ 2 விஎம், 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர், அதாவது 2 அவைலபிலிட்டி ஜோன் அஜூரோடைய டெர்மினாலஜியில் சொல்லணும் அப்படின்னா பண்ணும்போது உங்களுக்கு 99.99 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ you can use availability zone in Azure to protect Azure VM from data center failure அப்படின்னு கேட்குறாங்க. டேட்டா சென்டர் லெவல் ஃபெயிலியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியுமா அவைலபிலிட்டி ஜோன் கான்செப்டை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். அவைலபிலிட்டி ஜோன்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பிசிக்கல் டேட்டா சென்டர். அப்போ உங்களுடைய விஎம்ஐ வந்து நீங்கள் மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்றீங்க. அப்போ வந்து ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனா கூட அவைலபிலிட்டி ஜோனை வச்சு நீங்க அஜூர் விஎம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ப்ரொவைடட் உங்களுக்கு 2 விஎம் இருக்கு அப்படின்னா. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சே திஸ் இஸ் எஸ். யூ கேன் யூஸ் அவைலபிலிட்டி ஜோன் இன் அஜூர் டு ப்ரொடெக்ட் அஜூர் விஎம் ஃப்ரம் ரீஜன் ஃபெயிலியர்லேருந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா ரீஜனல் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து இட் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட் யூசிங் பேர்ட் ரீஜன் கான்செப்ட்ல போகும்போது தான் நீங்க ரீஜனல் லெவல் ஃபெயிலியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், டாலரேட் பண்ண முடியும்.
you can use availability zone to protect Azure Virtual Machine Managed Disk from data center failure. கண்டிப்பா ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் VM வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பேக் எண்ட் டிஸ்க் இருக்கும் அந்த டேட்டா சென்டர்ல. ஸோ கண்டிப்பா வந்து மேனேஜ் டிஸ்க் ஃபெயிலியரை நம்ம டாலரேட் பண்ண முடியும். ஸோ டேட்டா சென்டர் லெவல் ஃபெயிலியரை வந்து அவைலபிலிட்டி ஜோன் கான்செப்ட் வச்சு நம்ம டாலரேட் பண்ணலாம். சிம்பிள் ஆன்சர். தென் ரீஜனல் லெவல் ஃபெயிலியரை மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேட் ரீஜன் கான்செப்ட்டுக்கு போனாதான் ஸோ அதை வந்து நம்ம மிட்டிகேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுல வந்து we have another set of question. அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது எல்லா ரீஜன்லயும் இருக்கான்னு கேட்கறாங்க. கிடையாது. இப்போ வந்து சவுத் இந்தியா போனீங்க, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்காது. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் வந்து நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து 2 டேட்டா சென்டர் 3 டேட்டா சென்டர் அப்படிலாம் கொடுக்குறாங்க. பட் அது எல்லா ரீஜன்லயும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நோ. So only VM that runs Windows server can be created in availability zone. அப்படிலாம் கிடையாது. நீங்க Windows VM கிரியேட் பண்ணலாம், லினக்ஸ் VM கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோன் லெவல்ல டாலரன்ஸ் வந்து ரெண்டுத்துலயுமே அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் நோ. ஸோ இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா விண்டோஸ் சர்வர் மட்டும் தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் நீங்க அவைலபிலிட்டி ஜோன்ல பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஆர் யூஸ் டு ரெப்ளிகேட் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் டு மல்டிபிள் ரீஜன்ஸ். அவைலபிலிட்டி ஜோன்ன்றது ஒரு பிசிக்கல் லொகேஷன் ஒரு அஷ்யூர் ரீஜன்ல. ஸோ அது வந்து டேட்டா ரெப்ளிகேட் பண்றதுக்கோ அதுவும் மல்டிபிள் ரீஜனுக்கு வந்து பண்றதுக்கு வந்து கண்டிப்பா இது கான்செப்ட் கிடையாது. ஸோ இட் இஸ் அ பிசிக்கல் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர் ஒரு ரீஜனுக்குள்ள மல்டிபிள் லொகேஷன்ஸ் தான் நம்ம அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. இங்க வந்து டு மல்டிபிள் ரீஜன் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நோ. இதுக்கு ஆன்சர் வந்து நோ. ஸோ இன்ட்ரெஸ்டிங், மூணுக்குமே நோன்ற மாதிரி கொஸ்டின் இருக்கு. ஸோ லெட்ஸ் see next question. You plan to deploy a critical line of business application to Azure. The application will run on Azure Virtual Machine. Fine. You need to recommend a deployment solution for the application. The solution must provide a guaranteed availability of 99.99. அப்போ 2 VM கண்டிப்பா வேணும். 99.99 அப்படின்னா தென் மினிமம் வந்து எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் VM வேணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ நமக்கு இந்த மாதிரி டிராப் டவுன்ல போயிட்டு நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 1 2 3 கண்டிப்பா மினிமம் வந்து 2 VM வேணும். நீங்க அதுக்கு மேல எத்தனை VM வேணா யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஏன்னா நம்ம கேட்கறது வந்து 99.99 கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரீஜனுக்குள்ள இருக்கிற 2 பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 2 அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 99.99 ரீச் பண்ண முடியும். ஸோ அவைலபிலிட்டி செட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 99.95 வரைக்கும் தான் போக முடியும். ஸோ 2 டேட்டா சென்டர் 2 VM வந்து நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா 99.99 அச்சீவ் பண்ண முடியும். ஆன்சர் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் VM வந்து 2, மினிமம் நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது 2. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்பதான் நம்மளால 99.99 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின் வந்து யூ நீட் டு ஐடென்டிஃபை the type of failure for which an Azure availability zone can be used to protect access to Azure services. So எந்த level of failure வந்து availability zone வந்து mitigate பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்வியஸா இது வந்து ஒரு physical server fail ஆனா then வந்து what should you identify? A storage failure, an Azure region failure. ஸோ region level failure வந்து கண்டிப்பா இது டாலரேட் பண்ணாது. ஸோ எந்த மாதிரியான மெயினா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டேட்டா சென்டர் லெவல் ஃபெயிலியர்ல இருந்து நம்மளை டாலரேட் பண்றதுக்கு தான் இந்த அவைலபிலிட்டி ஜோன் கான்செப்ட். ஸோ ஆன்சர் வந்து an availability zone data center, an Azure data center failure தான் இதுக்கு ஆன்சர். அவைலபிலிட்டி ஜோன் லெவல்ல நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து your company plans to migrate to Azure. The company has several departments. All the Azure resources used by each department will be managed by a department administrator. What are the possible techniques, 2 possible techniques to segment Azure for departments? ஸோ எப்படிலாம் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து அஜூரோடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து குரூப்பிங் பண்ணலாம் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செக்மெண்ட் பண்ணலாம், ஐசோலேட் பண்ணலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நமக்கு இது பண்ணலாம். ஸோ தட் அது ஒரு ஆப்ஷன் அது. ஸோ மல்டிபிள் ஏடி டைரக்டரிஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஏதாவது ஒரு சைல்டு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இருக்கு, அவங்க தனியாக டொமைன் இருக்கு அப்படின்னா தென் தனியாக வந்து ஏடி டெனன்ட் போகலாம். பட் அதர்வைஸ் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. மல்டிபிள் ரீஜன் வந்து அவைலபிலிட்டிக்காக நம்ம கொண்டு வரது. ஸோ இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை செக்ரிகேட் பண்றதுக்கான மல்டிபிள் ரீஜன்ல போக மாட்டாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதே பிசிக்கல் லொகேஷன்லேருந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா தென் அது அதே ரீஜன்ல தான் இருப்பாங்க. மல்டிபிள் ரீஜன் கொண்டு போக மாட்டாங்க. பட் மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்ஸ்ல வந்து நம்ம
நம்ம செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக அதுக்கும் பில்லிங் வரும், உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா மேபி நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் வந்து தனித்தனியாக கொடுக்குற மாதிரி ஈஸியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் போயும் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்ஸ் வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணியும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஃபார் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம் தனித்தனியாக, ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஐசோலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜூரோடைய டெனன்ட் வந்து அதுக்குள்ள நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். பட் வந்து அஜூரோடைய டெனன்ட்டோடைய பர்பஸ் வந்து வேற வேற சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இல்லை வேற வேற டொமைன்ல வந்து நம்ம சிஸ்டம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வி மை கேன் கோ ஃபார் இட். ஸோ ரிசோர்ஸ் குரூப் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ இது ரெண்டும் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அண்ட் அஜூர் ரீஜன் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைனை வந்து நம்ம கிளீனாக வந்து பார்க்கணும். ஸோ கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர் தட் ஆர் கனெக்டட் பை யூசிங் எ லோ லேட்டன்சி நெட்ஒர்க். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இது கரெக்டா என்னன்றது வந்து ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா அதில் நோ சேஞ்சஸ் நீடட் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் மற்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அன் அஜூர் ரீஜன் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிச்சு பார்க்கணும். அன் அஜூர் ரீஜன் இஸ் ஃபவுண்ட் இன் ஈச் கண்ட்ரி வேர் மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் அ சப்சிடியரி ஆஃபீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ சப்சிடியரி ஆஃபீஸ் வந்து இருந்தால் அதெல்லாம் ரீஜன் கிடையாது. இது வந்து பிசிக்கல் டேட்டா சென்டர் இருக்கக்கூடிய லொகேஷன்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணி ரீஜன் சொல்றோம். ஸோ அஜூர் ரீஜன் கேன் பி ஃபவுண்ட் இன் எவ்ரி கண்ட்ரி இன் யூரோப். அப்படிலாம் கிடையாது, எல்லா யூரோப் கண்ட்ரி எல்லா அமெரிக்காஸ்னு கிடையாது, செலக்டிவா தான் ரீஜன்ஸ் இருக்கு. அதே மாதிரியான அஜூர் ரீஜன் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம இதோட சேர்த்து கண்டினியூ பண்ணணும். கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர் தட் ஆர் கனெக்டட் பை ஹை லேட்டன்சி நெட்ஒர்க்னு சொல்றாங்க. இது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். நமக்கு வந்து டேட்டா சென்டருக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டான கனெக்ஷன், ரொம்ப லோ லேட்டன்சி கனெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இது தப்பு. ஸோ ஆன்சர் வந்து நோ சேஞ்சஸ் நீடட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை இதோட சேர்த்து படிச்சு பார்க்கணும். அதாவது an Azure region contains one or more data center that are connected by using a high latency. இல்ல high latency கிடையாது, low latency. ரொம்ப குயிக்கா கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க டேட்டா சென்டர்ஸ் நடுவில். ஸோ அப்போ இது கரெக்ட் தான். லோ லேட்டன்சி நெட்ஒர்க்ன்றது இட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வி ஆர் குட் வித் தட். ஓகே, அதுதான் இந்த இதில் வந்து கீ விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மொத்தமாகவே வந்து 60 ரீஜன் தான் இருக்கு. ஸோ அப்போ எல்லா கண்ட்ரி எல்லா லொகேஷன்ஸும் யூரோப்லையும் சரி அமெரிக்காஸ்லையும் சரி கவர் பண்றது இல்லை. So this question is a part of a series of questions that present the same scenario. So ஒரு scenario தான், பட் questions வந்து நிறைய different questions இருக்கு. ஸோ இதுல என்ன ஒரு ட்ரிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த செக்ஷனை வந்து நீங்க வந்து அப்பவே கம்ப்ளீட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது லேட்டரா. ஸோ ஆஃப்டர் யூ ஆன்சர் அ கொஸ்டின் இன் திஸ் செக்ஷன் யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிட்டர்ன் டு இட். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அது ரிவ்யூல வரதெல்லாம் வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி வரது வந்து நீங்க உங்களால ரிவ்யூ பண்ண முடியும். பட் இது வந்து சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வர கேட்டகரி. ஸோ அப்போ வந்து இதை வந்து நீங்க அப்பவே ப்ராப்பரா படிச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ யூ பிளான் டு டெப்ளாய் செவரல் வர்ச்சுவல் மெஷின்ஸ். யூ நீட் டு என்ஷூர் தட் த சர்வீசஸ் ரன்னிங் ஆன் த வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஆர் அவைலபிள் இஃப் a சிங்கிள் டேட்டா சென்டர் ஃபெயில்ஸ். ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் நமக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி சொல்யூஷன் வந்து டிப்ளாய் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த ஹை அவைலபிலிட்டி எப்படி டிப்ளாய் பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம இப்போ ஆன்சர் பார்க்க போறோம். யூ டிப்ளாய் த விஎம் டு 2 or more அவைலபிலிட்டி ஜோன். ஸோ கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட ஓகே தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்குறாங்க. ஆமா, ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது இட் is option. You deploy the virtual machine to 2 or more regions. ஸோ அதுவுமே ஓகே தான். ஸோ அதுலயே நீங்க டேட்டா சென்டர் லெவல் ஃபெயிலியரை டாலரேட் பண்ண முடியும். யூ டிப்ளாய் த வர்ச்சுவல் மெஷின் டு 2 or more ரிசோர்ஸ் குரூப்னு சொல்றாங்க. சி ரிசோர்ஸ் குரூப்புக்கும் அந்த லொகேஷன்ஸ் வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ ரிசோர்ஸ் குரூப்ல டிப்ளாய் பண்றதால நம்ம வந்து டேட்டா சென்டர் லெவல் ஃபெயிலியரை வந்து நம்ம டாலரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா அது வந்து முடியாது. ஸோ வி ஹாவ் டு choose different availability zone or choose different region. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும், ஒரு சிங்கிள் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் நம்மளுடைய சர்வீசஸ் வந்து கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கும். யூ டிப்ளாய் த வர்ச்சுவல் மெஷின் டு ஸ்கேல் செட். ஸ்கேல் செட் வந்து நம்ம லோட் அதிகமான அந்த லோடை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் வந்து வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் அப்படின்றது வந்து ஆட்டோ ஸ்கேலிங் சொல்றாங்க. ஸ்கேல் செட்ன்றது நத்திங் பட் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இதை வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ல பண்றதால நம்ம வந்து டேட்டா சென்டர் லெவல் ஃபெயிலியரை வந்து டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அஜூரோடைய வர்ச்சுவல் மெஷினை வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல, அதாவது அவைலபிலிட்டி ஜோன்ல டிப்ளாய் பண்ணாலும் இந்த சிங்கிள் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆகும்போது அதை மிட்டிகேட் பண்ணலாம். இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ல நீங்க டிப்ளாய் பண்ணீங்கனாலும் உங்களால் அதை மிட்டிகேட் பண்ண முடியும். ஸோ அவுட்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம்.
சர்வீஸ் லெவல் அவைலபிலிட்டி ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து எஸ்எல்ஏ மூலயமா அவங்க எதை கேரண்டி பண்றான்னு கேட்கறாங்க. அப் டைமா இல்ல பெர்ஃபார்மன்ஸா, ஃபீச்சர் அவைலபிலிட்டியா, பேண்ட்வித்தான்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நம்ம அப் டைம் தான் அவங்க கேரண்டி பண்றாங்க. ஸோ அப் டைம் தான் எஸ்எல்ஏல வரும். அவைலபிலிட்டி நம்ம எஸ்எல்ஏ ஃபார் வர்ச்சுவல் மெஷினுடைய கேரண்டி வந்து அப் டைம். அப் டைம்ன்றது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து வெதர் த விஎம்எஸ் அண்ட் அவைலபிலிட்டி செட் ஆர் அவைலபிலிட்டி ஜோன் மோர் தேன் ஒன் விஎம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து சர்வீஸ் லெவல் அவைலபிலிட்டி அப் டைம் வந்து மாறும். அது 99.99 வந்து 2 அவைலபிலிட்டி ஜோனில் 2 விஎம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் 99.99. இதுவே 2 விஎம் வந்து 2 ரேக்ல அதாவது அவைலபிலிட்டி செட்ல ரன் பண்றீங்க அப்படின்னா 99.95 வரும். ஸோ அங்கே என்ன சொல்றோம், அப் டைம் வந்து நம்ம அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கேரண்டீட் அப் டைம் கொடுக்குறாங்க எஸ்எல்ஏ அப்படின்றதுல. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான இது பாயிண்ட். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். Next question வந்து you have an on-premises network that contains several servers. You plan to migrate all the servers to Azure. You need to recommend a solution to ensure that some of the servers are available if a single data center goes offline for an extended period. So ஒரு data center வந்து ஃபெயில் ஆனாலும் அந்த பர்டிகுலர் சர்வர்ஸோடைய சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் நம்ம அந்த ஃபால்ட்டை வந்து டாலரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின்லேயே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கு. இந்த இது ஆன்சர் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் தான் ஆன்சராக இருக்கணும். பட் எலாஸ்டிசிட்டின்றது என்னது, உங்களுக்கு வந்து லோட் அதிகமாகும் போது அதிகமான அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் அடிஷனல் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க் அடாப்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது இல்லை மாடிஃபை பண்ணுறது, அந்த எலாஸ்டிக் நேச்சரை வந்து சொல்றாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்கேலபிலிட்டி வந்து நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஎம்ஸ் வந்து அதிகமாக்குறது, இன்ஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்றது, லோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றது தான் ஸ்கேலபிலிட்டி கான்செப்ட். லோ லேட்டன்சி வந்து ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான கான்செப்ட் அது. ஸோ பட் இங்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவைலபிலிட்டியை பத்தி பேசுறாங்க. இந்த ஃபால்ட்டை வந்து இப்போ ஒரு இது ஆஃப்லைன்ல போனாலும் ஒரு டேட்டா சென்டர் ஆஃப்லைன் அதாவது ஃபால்ட்டால பிரச்சனை வந்தாலும் அது எப்படி நம்ம டாலரேட் பண்ணுவோம் அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் to continue to function in the event of a particular failure of either the entire data center or some of the physical components like storage failure or disk failure or whatever, right? அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாலரேட் பண்றதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் தான் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜூரோடைய சப்போர்ட் பிளான் ரிலேட்டடா வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக், டெவலப்பர், ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், டைரக்ட் அண்ட் அந்த ப்ரீமியர்ன்ற வார்த்தை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி வந்து ப்ரீமியர் இருந்தது, அப்புறம் யூனிஃபைட் மாற்றினாங்க, அப்புறம் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்லேயே வந்து நீங்க இது செலக்டிவா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த டெர்மினாலஜி வந்து எக்ஸாம் கொஸ்டின்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இது அந்த பழைய வேர்டை யூஸ் பண்ணலாம். பட் அது யூனிஃபைட்னு கேட்டாலும் அதுதான், ப்ரீமியர்னு கேட்டாலும் அதுதான், என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் அது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் கோ ஆன் பர்ச்சேஸ் அ பர்டிகுலர் சப்போர்ட் பிளான். நமக்கு 24/7 சப்போர்ட் வேணுமா, இல்லை வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து பிசினஸ் கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டா, இல்லை நமக்கு ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் வேணுமா, அந்த மாதிரிலாம் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெவலப்பர்ல வந்து 24/7 சப்போர்ட்லாம் கிடையாது. வேற வந்து ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், டைரக்ட், ப்ரீமியர் போனால் தான் உங்களுக்கு 24/7 சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சில டைப் ஆஃப் சப்போர்ட் ரெக்வெஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு இஷ்யூ இருக்கு ஒரு சிஸ்டம்ல, அந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் போக முடியும். ஏன்னா பேசிக்ல வந்து உங்களுக்கு வந்து பேசிக் ரெக்வஸ்ட் தான் நம்ம ரைஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சப்போர்ட் ரெக்வஸ்ட் வந்து மேபி அக்கௌண்ட்ல லாகின் பண்ண முடியல, இல்லை எனக்கு பில் தப்பா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி 2 விஷயத்துக்கு மட்டும் தான் பண்ண முடியும். வேற சப்போர்ட் ரெக்வஸ்ட், அதாவது உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதுக்கெல்லாம் வந்து நீங்க டெவலப்பர், ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பிளான்ல தான் நம்மளால ரைஸ் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை போய் செக் பண்ணிக்கலாம். A support plan solution that gives you best practice information, health status and notification and 24/7 access to billing information at the lowest possible cost. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான காஸ்ட்ல ஸ்டாண்டர்ட் பிளான் தான் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வந்து இதுல கொஸ்டின் வந்து 24/7 சப்போர்ட் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? பில்லிங் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ பில் ஆகுது என்னன்றது. ஸோ இதில் அண்டர்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணுன்றாங்க, ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுக்கணுன்றாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு
ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து நமக்கு 24/7 பில்லிங் வந்து ஈவன் உங்களுடைய பேசிக் பிளான்லேயே இருக்கு. ஓகே ஃபைன். தென் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பிளான்லேயே கொடுக்குறாங்க. ஃபைன். தென் நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பிளான்லேயே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன், 24 பார் ஆக்சஸ் எவ்வளோ பில் ஆகுது, என்ன அளவுக்கு நம்ம வந்து யூசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து கிடையாது. அது வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து உங்களுடைய ஒர்க் லோட் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிசினஸ் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பிளான் கொண்டு போகலாம். ஸோ வேற இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான்ன்றது இட் இஸ் அ வெரி ஹை ஆப்ஷன். ஸோ நமக்கு பேசிக் சப்போர்ட்லேயே வந்து 24/7 ஆக்சஸ் டு பில்லிங் வந்துடும், சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட், ஆன்லைன் ஹெல்ப், டாக்குமெண்டேஷன், ஒயிட் பேப்பர்ஸ், சப்போர்ட் ஃபோரம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது அது எல்லாமே வந்துடும். ஈவன் பெஸ்ட் ப்ராக்டிசஸும் கொடுத்துருவாங்க, ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த முன்னாடி ஸ்க்ரீனில் வந்து கம்பேரிஷன்லேயே பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 ஆக்சஸ் டு பில்லிங், சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட், டாக்குமெண்டேஷன், ஒயிட் பேப்பர், சப்போர்ட் ஃபோரம், தென் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பேசிக்லேயே இருக்கு. ஸோ அப்போ நம்ம பேசிக்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பேசிக் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த இடத்துல வந்து at the lowest possible cost is இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த வேர்ட், இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டுக்கு பதிலா பேசிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அது போனாலே நமக்கு we will be able to get all the necessary solution. In which Azure support plan can you open a new technical support request? அதுல வந்து அந்த கீவேர்ட் இருக்கு பாருங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம எதுல ரைஸ் பண்ணலாம், டெவலப்பர் பிளான்ல தான் நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து இதுல நம்ம என்ன சொல்லலாம், ஓகே இந்த இடத்துல வந்து பேசிக்ன்ற வார்த்தை வந்தாலே அந்த இது வந்து இட் இஸ் அ ராங் இது. ஸோ பேசிக்ல வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்ல லாகின் பண்ண முடியல, இல்ல வந்து பில்லிங்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். வேற நம்மளுடைய என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டெக்னிக்கலான அந்த சப்போர்ட் கேசஸ், என்னுடைய அப்ளிகேஷன்ல ஏதோ இஷ்யூ இருக்கு, என்னுடைய சிஸ்டம்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரைஸ் வந்து நம்ம டிக்கெட்ஸ் வந்து பேசிக்ல சரி டெவலப்பர்ல பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ல பண்ணலாம், ப்ரொஃபஷனல் டைரக்ட்ல பண்ணலாம், ப்ரீமியர்ல பண்ணலாம். ஸோ ஆன்சர் சி சீம்ஸ் டு பி த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பரை மிஸ் பண்ணிட்டாங்க, இதுல வந்து ஸ்டாண்டர்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதுல எல்லாமே கவர் ஆகுது நமக்கு எது இதெல்லாம் அப்ராப்ரியேட்டோ. ஸோ டெக்னிக்கலா நம்ம சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்றதுக்கு இந்த டெவலப்பர் பிளான்லேருந்து நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஸோ பேசிக்ல வந்து சப்போர்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம், பட் ஆனால் அது வந்து இட் வில் பி ரிலேட்டட் டு யுவர் அக்கௌண்ட் லாகின் அல்ல பில்லிங் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் நம்ம அங்கே லாகின் பண்ண முடியும். டெக்னிக்கல் சப்போர்ட் ரெக்வஸ்ட் கேஸ்லாம் அதில் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுலேயே அண்டர்லைன் பண்ற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஸோ the Azure standard support plan is the lowest cost option to receive 24/7 access to support engineers by phone. ஓகே வெரி குட். ஸோ ஃபோன் வழியா நம்ம வந்து சப்போர்ட் வாங்குறதுக்கு இதுதான் வந்து லோயஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேசிக் சப்போர்ட் பிளான்ல வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட். ஸோ தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் அதில் வந்து ஃபோன் சப்போர்ட் கிடையாது, அதில் இமெயில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் சப்போர்ட்டும் இமெயில் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல் டைரக்ட் அண்ட் ப்ரீமியர்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃபோன் சப்போர்ட்டும் இமெயில் சப்போர்ட்டும் வரும். ஸோ அந்த மூணுத்துல வந்து எது லோயஸ்ட் காஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து இதுல வந்து நோ சேஞ்சஸ் இஸ் நீடட். ஏன்னா இருக்கிறதுலே வந்து இந்த ஃபோன் சப்போர்ட்ல வர்றது வந்து ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல் டைரக்ட் அண்ட் அந்த யூனிஃபைட் பிளான், அந்த ப்ரீமியர் பிளான்ல தான் வரும். ஸோ அதுல இருக்கிறதுல இந்த மூணுத்துல எது சீப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பிளான் இஸ் த லோயஸ்ட் காஸ்ட் ஆப்ஷன் டு ரிசீவ் 24/7 சப்போர்ட் ஆக்சஸ் டு சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் பை ஃபோன். ஃபோன்ன்ற ஆப்ஷன் வந்து இதில் தான் வருது. வேற அதுக்கு ப்ரையர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இமெயில் மட்டும்தான் வரும். டெவலப்பர்லையும் பேசிக்லையும் வந்து நீங்கள் சப்போர்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை இமெயில் வழியாக நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாஸ் டாபிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக அதை க்ரோ த்ரூ பண்ணிக்க. இந்த இடத்துல இங்கே இருக்கு பாருங்க. ஸோ டெவலப்பர் பிளான்ல வந்து வெறும் இமெயில் வழியாக தான் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். வேற ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க இமெயில் அண்ட் போன்லயே ரீச் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் டைரக்ட்லயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, ப்ரீமியர்ல இருக்கு. பட் இது மூணுத்துல எது காஸ்ட் கம்மின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் தான் இருக்கிறதுல காஸ்ட் கம்மி இந்த மூணு இதுல. வேற இதுல வந்து போன் சப்போர்ட் கிடையாது பேசிக் அண்ட் டெவலப்பர்ல. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலா. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபைனல் கொஸ்டின் வந்து
திஸ் கொஸ்டின் இஸ் பார்ட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் கொஸ்டின். அகைன் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க அடுத்தது போயிட்டீங்க அப்படின்னா இந்த இது மட்டும் ரிவ்யூ பண்ணி பார்க்க முடியாது, இந்த சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர செக்ஷன்ஸ் மட்டும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் மட்டும் நீங்க ப்ராப்பரா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம இது ரிவ்யூ பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. Your company plans to purchase a Azure subscription. The company support policy states that the Azure environment must provide an option to access support engineers by phone or email. Again, இது இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போதான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஃபோன்லயும் இமெயிலையும் நமக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா பேசிக்ல வராது. தென் ப்ரீமியர் யூனிஃபைட் பிளான்ல வருமான்னு கேட்டால் வரும். ரெக்கமெண்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் பிளான் அதுலேயும் வரும். ஸோ சப்போர்ட் பிளான் ஸ்டாண்டர்ட்ல வருமான்னு கேட்டால் அதுலேயும் வரும். ஸோ இன்கேஸ் இதில் இன்னும் ஒரு மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் டெவலப்பர் சப்போர்ட் பிளான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து வராது. ஏன்னா டெவலப்பர்ல வந்து உங்களுக்கு இமெயில் சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஒன்லி யூ வில் கெட் ஃபோன் அண்ட் இமெயில் சப்போர்ட் ஆக்சஸ் டு சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஃபோன் வழியாக இமெயில் வழியாக ரீச் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேவ் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் ஆர் இந்த யூனிஃபைட் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் அந்த ப்ரீமியர் பிளான் இருக்கணும். ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அந்த டிஸ்கிரைப் கோர் கான்செப்ட்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கும், அதாவது விச் இஸ் ரிலேட்டட் டு அவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த கோர் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார்